இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவனுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தையே அற்புதம் தான். அவருடைய பிரசன்னமே அதிசயம்தான். அவர் நம்மளோடு கூட இருக்கிறதை யாருனாலும் விவரிக்க முடியாது, நம்மளாலே விவரிக்க முடியாது, அதை கிரகிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களை கைவிடாமல் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் வருகிற நாட்களும் அதிகமாக உங்களோடு கூட இருந்து தம்முடைய மகிமையை நீங்கள் பார்க்கும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளிலும் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வச்சுருங்க. அவருடைய வார்த்தையை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். யோபு 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். இந்த தினத்தில் லைஃப் டெய்லியுடைய தலைப்பு என்னவா இருக்கும்னா, மூச்சு நின்றாலும் பேச்சு நின்றாலும் மரணம்தான். இந்த யோபு 19ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், 14, 15, 16 இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது யோபுவை சுற்றி இருந்த அவருடைய குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாம் விலகி போனாங்க, தூரமாக போனாங்க அப்படின்னு சொல்லி யோபு தன்னுடைய வியாகுலத்தை அங்கே சொல்லிட்டு இருப்பார். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே யோபுகிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளுக்கு நினைவுபடுத்துகிற காரியம் ஒன்று தான். ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது உறவினர்களை பற்றி நான் சொல்லலை, உறவு கொள்ளுதலை பற்றி சொல்லுகிறேன். அதனால தான் தலைப்பில் மூச்சு நின்றாலும் பேச்சு நின்றாலும் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பொதுவாகவே மூச்சு நின்றதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷன் செத்து போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பேசுவதை நிறுத்திவிட்டாலே ஒரு மனிதன் செத்து விடுகிறான். தான் பேசுகிறதை நிறுத்திட்டாலும் சரி, இல்லை தன்னிடத்தில் பேசுகிறவர்கள் பேச்சை நிறுத்திவிட்டாலும் அது மரணமான வாழ்க்கை தான். இஃப் யூ ஸ்டாப் டாக்கிங், யூ ஸ்டாப் லிவிங். ரெண்டு விஷயத்தை நம்ம இன்னைக்கு நினைவில் கொள்ளணும். ஒன்று, தேவனோடு பேசுகிற பேச்சு, இன்னொன்று மனிதர்களோடு பேசுகிற பேச்சு. இவைகளை நாம் நிறுத்தக்கூடாது. இவைகள் மூலமாக தான் உறவுகளை நாம் மேம்படுத்த முடியும், கட்ட முடியும், எழுப்ப முடியும், ரிப்பேர் செய்ய முடியும், இன்னும் அதிகமாக அவைகளை பண்படுத்த முடியும். அநேக பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்பு கொள்வது, பேசுவது, பகிர்ந்து கொள்வது, அதுதான் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக இருக்கிறது. அதுதான் திறவுகோலாக இருக்கிறது, சாவியாக இருக்கிறது, தீர்வுகளை திறக்கிற சாவியாக இருக்கிறது, பிரச்சனைகளை தீர்க்கிற மருந்தாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் யாரிடத்துலையாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க இடத்துல பேசுகிறத நம்ம நிறுத்திடுவோம். அப்படி செய்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீர்கிறது கிடையாது. இன்னும் அதிகமான பிரச்சனைகளும் இன்னும் அதிகமான வேதனையும் நாம் சந்திப்போம். அதைத்தான் யோபு சொல்லுகிறார். எல்லோரும் என்னை விட்டு விலகி போயிட்டார்கள், யாரும் எனக்கு பேசுறதுக்கு இல்லை, என்னை சுற்றியில் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். Do not live a dead life by not having conversation with your loved ones. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். மற்ற எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இதை நாம் செய்ய வேண்டும். யாரிடமாவது நமக்கு மனஸ்தாபங்கள், இல்லை கோபம், இல்லை கசப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால நம்ம அவர்களிடத்தில் பேசாமல் இருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் பேச்சு இல்லை என்றால் நீங்களும் நானும் ஜீவனோடு இல்லை, மரணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். முதலாவது தேவனிடத்தில் நம்ம பேசுகிறோமா, அவரிடத்துல அந்த உறவை நாம் சரியாக வைத்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மள அநேகர் தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்க உறவில் ரொம்ப தூரமாக இருக்கிறோம், அவரிடத்துல பேசுகிறது கிடையாது. அப்படி என்றால் நாம் மரித்த வாழ்க்கையில் இருக்கிறோம், மரித்து கொண்டு இருக்கிறோம், மரணத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். முதலாவது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை நாம் கட்ட வேண்டும், மறுசீரமைக்க வேண்டும். அதன் பின்னாக மனிதர்களிடையே இருக்கிற, குடும்பத்தினிடையே இருக்கிற, உறவுகளுக்கு இடையே இருக்கிற, நண்பர்களுக்கு இடையே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா மனஸ்தாபங்களையும் நாம் சரி செய்து அவர்களிடத்துல பேச வேண்டும். இதன் மூலம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் ஒன்று தான், நம்மளுக்கு மூச்சும் வேணும், பேச்சும் வேணும். இவை இரண்டில் எது நின்றாலும் மரணம் தான். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு மூச்சு கொடுத்திருக்கிறார், பேச்சையும் கொடுத்திருக்கிறார். நாம் அவைகளை பயன்படுத்த வேண்டும். இந்த வசனத்தின் மூலம் தேவன் உங்களிடத்துல பேசுவார் என்றால், நீங்கள் ஒருவேளை மரணத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்றத ஆண்டவர் உணர்த்தினார்னா, மீண்டுமாய் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு ஜீவன் நிறைந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு ஜீவனாக இருக்கிறது. அந்த வார்த்தையை படிக்கிறது மட்டும் ஜீவன் கிடையாது. அந்த வார்த்தை படித்து அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி செய்கிறது மூலம் தான் நம்மளுக்கு ஜீவன் ஏற்படுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. அவைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லமை உள்ளது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானதாக இருக்கிறது. ஆகவே தேவ வார்த்தை சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்றத நம்முடைய கண்கள் காணும், நம்முடைய காதுகள் கேட்கும், நம்முடைய இருதயத்தில் அவைகள் எல்லாம் தோன்றும். இன்றைக்கும் ஒரு அற்புதம் நிறைந்த, அதிசயம் நிறைந்த, ஜீவன் நிறைந்த ஒரு பெரிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மறந்துடாதீங்க, மூச்சு நின்றாலும் பேச்சு நின்றாலும் அது மரணம் தான். ஆகவே மூச்சையும் பேச்சையும் நிறுத்தாமல் நாம் தேவன் கொடுத்த ஜீவனை மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு அனுபவிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க.